Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீட்ல 3 வகையான வெரைட்டி ரைஸ் நான் செய்ய போறேன். புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம். மூணும் நான் செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். புளி கரைச்சி வச்சுட்டேன். நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் துருவி வச்சிருக்கேன். லெமனும் புளிஞ்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து புளி சாதம் செய்ய தயார் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு ஒரு 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக, ரொம்ப கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு ரொம்ப கம்மியாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து வர கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் 2 பேருக்கு அளவாக சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த பொடி தயார் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒட்டுக்காவே போட்டு வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வறுத்திங்கன்னா எல்லாம் சரிசமமாக வறுத்துரும். பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வறுபட்டுரும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு 25 கிராம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 குழிக்கரண்டி, அதாவது இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வரும். இது நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, இது ரொம்ப குட்டி பூண்டு, அதனால் ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேருங்க. வெந்தயம் முன்னாடியே சேர்க்கணும், மறந்துட்டேன். வெந்தயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த புளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா வறுபட்டோன்னே ஒரு 25 கிராம் புளி வந்து நான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 சொம்பு தண்ணி இருக்கும். இது நல்லா கொதித்து திக்காகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொடி அரைக்கிறதுக்கு இந்த மிளகாய் கொத்தமல்லிலாம் ஆற வச்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த புளி வந்து நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரணும். ஒரு பாதி அளவு வற்றினோடனே நம்ம பொடி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பொடியில் வந்து பாதி இது கூட சேர்த்துக்கோங்க. மீதி வந்து சாதம் கிளறும்போது சேர்த்துக்கலாம். நான் பெரிய ஆளுங்க 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். இதுவே 4-5 பேர் சாப்பிட்ணுன்னா இந்த அளவுகள்லாம் கூட்டிக்கோங்க. இப்போ பொடி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட வெல்லம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா புளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ செஞ்சிங்கன்னா தான் புளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன். இதுக்கு சாதத்து கூட இந்த புளி வந்து சேர்த்துக்கலாம். மீதி உள்ள பொடியும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கையில் அப்படி நல்லா கசக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அருமையான முறையில் புளி சாதம் தயாராகிருச்சு. அடுத்து வந்து நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் வந்து 1/2 மூடி துருவி வச்சுருக்கேன். இது 2 பேருக்கு செய்கிறேன். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பருப்பு நல்லா நிறம் மாறட்டும். பருப்பு நிறம் மாறினோடனே கருவேப்பிலை நல்லா நறுக்கி ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கலாம். பருப்புலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டாச்சு. இது கூட ஒரு 2 கை அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1/2 மூடி துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 கிளறி விடுங்க. தேங்காய் வந்து ரொம்ப குக் பண்ணிங்கன்னா அது சாப்பிட்றது நல்லதில்லை. இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக தேங்காய் சாதம் வந்து தயார் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டு டக்குன்னு செஞ்சோம்னா உடனடியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்.
அவ்வளோதான். இப்போ தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு. அடுத்தது எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதத்துக்கு 2 பழம் நான் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டாச்சு. இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பருப்புலாம் நிறமாறணுன்னா இஞ்சி கட்டாயம் சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி இஞ்சி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கினோடனே வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். நல்லா இதெல்லாம் பொரியணும். அந்த மிளகாய் வந்து நிறம் மாறணும். இது கூடயும் வந்து தேவையான அளவு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். 2 பழத்தோட சாறு இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கடைசியாக சேர்க்கணும், இப்போ சேர்க்காதீங்க. நல்லா சாதம் ஆற வச்சு எடுத்துருக்கேன். உப்பு கடைசியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இது கிளறிக்கோங்க. இது கூடயும் வந்து பூண்டு நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. இப்போ சுவையான எலுமிச்சை சாதம் நான் தயாராகிடுச்சிங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 3 சாதமும் நமக்கு தயாராக இருக்குது. புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், இது 3ம் தயாராக இருக்குது. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து தயார் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் வந்து வெங்காயம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு அப்படியே இடித்து நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2 இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் நிறைய வெரைட்டியில் இருக்குது. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக. பெருங்காயத்தூள் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து தயாராகிடுச்சு. கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.